வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்க உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு புத்தகம் எழுத்தாளர் எண்டேமுரி வீரேந்திரநாத் அவர்கள் எழுதிய சாகர சங்கமம் அப்படிங்கிற ஒரு நாவல் தான். தமிழில் கௌரி கிருபானந்தம் மொழிபெயர்த்திருக்காங்க. அலையன்ஸ் பதிப்பம் வெளியிட்டிருக்குது. ஸோ அலையன்ஸ் பதிப்பகத்தின் சார்பில் வெளியாகிற புத்தகங்கள் பெரும்பாலுமே நமக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும்னு சொல்லலாம். அதுலேயும் எண்டேமுரி வீரேந்திரநாத் எங்கள் ஊர் லைப்ரரியிலேருந்து தான் எடுத்து வாசித்த ஒரு புத்தகம்னு சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி இவருடைய புத்தகம் பனிமலை, ஒரு சிம்பிளான ஃபேமிலி ஸ்டோரி எடுத்து வாசிச்சுட்டு ரொம்ப சாதாரண ஃபேமிலி ஸ்டோரி நல்லா சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காரு அப்படின்னு நினச்சிருக்கேன். அதே போல் தான் இந்த கதையும் சாகர சங்கமம். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஃபேமிலி ஸ்டோரி, ஆனால் அவ்வளோ ட்விஸ்ட்டு டேர்னு பிரமாதப்படுத்தி கொண்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது இந்த த்ரில்லர் நாவல் பார்த்தோன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணி போகிற மாதிரி த்ரில்லர் இருக்கும், சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் இருக்கும், அதே மாதிரி அமானுஷ்யம் கலந்த த்ரில்லர் இருக்கும். இது ஃபேமிலி த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். சாதாரண ஃபேமிலி ஸ்டோரி அப்படி ட்விஸ்ட்டு டேர்ன்னு போட்டு நமக்கே பரபரப்பாயிரும். கையில் எடுத்தோன்னே என்ன அப்போ எப்படி என்ன ஆக போகுது அப்படின்னு கதையில் ஒரு சுவாரஸ்யம் அவ்வளோ பிரமாதம் பண்ணிக்கிறேன். ஏன்னா வழக்கமாக அந்த ஃபேமிலி ஸ்டோரிஸ் அப்படின்னாலே பெண் எழுத்தாளர்கிட்ட கொஞ்சம் விட்டுலாம், லக்ஷ்மி, ரமணிச்சந்திரன், அந்த மாதிரி நம்ம ஒரு சிவசங்கரி இப்படி விட்டுலாம். பட் எண்டேமுரி பிரிச்சிருக்கார். எண்டேமுரி தமிழ் எழுத்தாளர் கிடையாது, அவர் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர். எண்டேமுரி வீரேந்திரநாத் தமிழில் கௌரி கிருபானந்தம் தான் நமக்கு மொழிபெயர்த்திருக்காரு. ஏன்னா அலையன்ஸ் பதிப்பகத்திலே நமக்கு வழக்கமாக இவருடைய புத்தகங்கள், ராக்கி ரங்கராஜன் அவருடைய புத்தகங்கள் இங்கே கிடைக்கும். அதுவும் பார்த்தோன்னா நல்லா பயங்கர ட்விஸ்ட்டு டேர்னாக எழுதியிருப்பார், சூப்பராக ராக்கியும். அதே போல் இந்த புத்தகம் அலையன்ஸ் பதிப்பகம் வழியாக தான் கிடைக்குது. நல்லா விறுவிறுப்பாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த கதை சாகர சங்கமத்தை பொறுத்தவரையும் ஒரு 4-5 கதை மாந்தர்கள். சரளா அப்படிங்கிற பெண்மணி, அவருடைய கணவன் ஆனந்தன், அவருடைய மாமனார் ஜிபி ராவ், சரளாவின் தோழி அப்படிங்கிற கதாபாத்திரம் பிருந்தா, பிருந்தாவின் மகன் அப்படிங்கிற கதாபாத்திரம் கோபிச்சந்த். ஸோ இந்த 5 கதாபாத்திரங்கள் தான். இது இப்படி தான் அந்த 5 கதாபாத்திரங்கள் அறிமுகப்படுத்தப்படும். உண்மையிலே நான் சொன்ன உறவு முறைகள் தான் இந்த 5 கதாபாத்திரத்துக்குள்ளே இருக்கான்னு கேட்டால், கதையை படிக்கும்போது ட்விஸ்ட்டாக போட்டு உங்களுக்கு வேறொரு பதிலே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம், வேற ஒரு கோணமே கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபேமிலி நாவலுக்குள்ளே விளையாடி இருக்காரு. கதையோட ஆரம்ப காட்சி சரளா இண்டஸ்ட்ரீஸ், சரளாவுடைய கம்பெனி, அதோடைய கணவர் தான் ஆனந்தன். அவருக்கு ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி உங்கள் பெண் ஒரு விபச்சார விடுதியில் சிக்கியிருக்கா, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு. எப்படி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, அவருடைய பொண்ணு விபச்சார விடுதியில் மாட்டியிருக்கா, அவருடைய ஃபோட்டோ தான் அவள் பர்ஸில் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் எங்கள் அப்பா சரளா இண்டஸ்ட்ரீஸோட ஓனர் அப்படிங்கிறா. ஸோ அப்போ அவளுக்கு என்ன பண தேவை இருக்கும், ஏன் அவள் அப்படி ஒரு விபச்சார விடுதிக்கு போகிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பு முதல் காட்சியிலே நமக்கு தொத்திக்கிறோம். அதுக்கப்புறம் கதை விரிவடையும். ஒரு 5 மனிதர்கள் கதையை சொல்லுவாங்க. ஸோ முதல்ல சரளா சொன்ன கதை வரும், அதற்கு பிறகு ஆனந்தன் சொன்ன கதை வரும், அதற்கு பிறகு கோபிச்சந்த் சொன்ன கதை, ஜிபி ராவ் சொன்ன கதை, பிருந்தா சொன்ன கதை, அப்படின்னு மாறி மாறி வரும். அப்படி நமக்கு ஒவ்வொரு கதை முடிக்கும் போது அந்த கதைக்கெல்லாம் அப்படியே டைமென்ஷன் மாறும். சரளா சொல்லி முடிக்கும்போது ஆகா சரளா சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை போய் முடிப்போம். அடுத்து ஆனந்தன் ஒரு கதை சொல்லுவார். ஓ என்ன வேற மாதிரி இருக்குது இந்த கதை, சரளா சொன்ன கதைக்கு இது ஆப்போசிட்டாக இருக்கே அப்படின்னு ஆனந்தன்ட்ட போவோம். அடுத்து அங்கிட்டு கோபிச்சந்தோட கதை அது ஒரு கோணத்தில் போகும். கோபிச்சந்த் மட்டும் ஜிபி ராவ் போனால் அங்கே அவர் ஜிபி ராவ் ஒரு பிஸ்னஸ் மேன். ஏன்னா அந்த பிஸ்னஸ் மேனோட மகதான் சரளா. சரளாவுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது பிடிவாதக்காரி, எதுனாலும் பிடிவாதம் பிடிக்கணும். மக சொல்கிறத அப்படியே நிறைவேற்றி கொடுக்குறவர் ஜிபி ராவ். ஸோ அவருடைய மருமகன் தான் நம்ம ஆனந்தன். ஸோ பிடிவாதம், காதல் காதலுக்காக ஒரு பிடிவாதம் பண்ணி திருமணம் செய்திருக்கா. இந்த சரளாவுடைய தோழி பிருந்தா, சரளாவுக்காக எதையும் செய்யக்கூடிய, சரளாவுக்காக எதையுமே விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தோழி தான் பிருந்தா. பிருந்தாவோட மகன் கோபிச்சந்த், அவனும் ஒரு பெரிய ஜிபி ராவை போலவே ஒரு பிஸ்னஸ் மேனா, பயங்கர அந்த பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் உள்ள மனிதனா, அப்படி யோசிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கான். ஸோ இந்த 5 நபர்களுக்குள்ளேயும் உள்ள உறவு முறைகள், ஏன்னா கதையில் ஒரு மாதிரி தோற்றம் அளிக்கும், வேற மாதிரி முடியும். ஒரு ட்விஸ்ட், ஒவ்வொருத்தர் கதையை சொல்லும் போது அவங்க பக்கத்தில் உள்ள நியாயங்கள், இப்படி இருக்கே, அல்லது போனாலும் இப்படி கதையை இப்படி சொல்லியிருக்கே, ஏமாத்திருக்கானே அப்படின்னு நமக்கு இந்த மனித மனம் அந்த மாற்றங்கள், ஒவ்வொரு மனிதர் போகும்போது மாற்றங்கள் தெரியும். எனக்கு இதை படிக்கும்போது சிம்பிளாக காவலன் படம், ஏமனோ அந்த காவலன் படம் அதோட கதை தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா காதலியோட, அதாவது தோழியோட காதலை அவள் திருடிக்கிறான் அசினோட. ஏன்னா தமிழ் வருஷம் தான் நான் பார்த்தேன், அது உண்மையிலேயே மலையாள படம். அசினுடைய காதலை தான் அந்த தோழி திருடிக்கிறான். ஸோ ஒரு அந்த மாதிரி தான் அந்த கதை இருக்கும்.
இறுதியில் அந்த உண்மை வந்து கதாநாயகிக்கு தெரிய வரும். கதாநாயகி மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது கதாநாயகனுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த உண்மை எல்லாருக்குமே கடைசியில் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒருத்தர் தெரிஞ்ச இன்னொருத்தர் வந்து காமிச்சிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கதை பின்னப்பட்டிருக்கும். அதே போல தான் இந்த சாகர சங்கமம் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணியிருப்பாங்க, ஒருத்தர் பழிவாங்க நினச்சிருப்பாங்க, அதையெல்லாம் மீறி வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டும் போயிருப்பாங்க. இப்படின்னு நமக்கு ஃபஸ்ட்டில் சொல்லப்படுற காட்சிகள் அதற்கு பின்னாடி மீனிங் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வேறு மாதிரி மாறும். சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் எதையுமே கதையை வெளிப்படையாக சொல்லலை, உங்களுக்கு சஸ்பென்ஸ் போயிடும் அப்படிங்கிறதுனால. பட் பிரமாதமாக இருந்துச்சு, நீங்கள் வாட்சி பார்க்கணும். அதுலேயும் குறிப்பாக தரலா வந்து ஒரு பிடிவாதக்காரி. அந்த கதை முடிஞ்சதுக்கு பிறகும் கிட்டத்தட்ட கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைப்போம். ஏன்னா பிருந்தாவை பொறுத்த வரையும் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற மாதிரி அவளுடைய நியாய தர்மம், அவளுடைய கதை முடிஞ்சவன கதை முடியுதுன்னு நினைப்போம். பட் தரலாவுடைய குணம் அப்படிங்கிறது ஒரு நீலாம்பரி மாதிரி பிடிவாதம் தான். அந்த பிடிவாதம் நான் தோற்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ இறுதியிலையும் அவள்கிட்ட ஒரு பிடிவாதம் இருக்கும். அந்த பிடிவாதத்தின் மீது ஒரு நம்மளை ஏற்றுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். ஓகே, இந்த பிடிவாதம் சரிதான் போல அப்படின்னு. ஸோ ஒவ்வொருத்தருடைய பக்கம் நம்ம நிற்போம். கோபிச்சந்த் பக்கமும் நிற்போம், ஜிபிராவ் பக்கமும் நிற்போம், ஆனந்தன் பக்கமும் நிற்போம். ஏன்னா ஆனந்தன் தான் கதையில் அதிகமாக அலைக்கழிக்கப்படக்கூடிய ஒரு நபர்னு சொல்லலாம். பிருந்தாவின் பக்கமும் நிற்போம், தரலாவின் பக்கமும் நிற்போம். ஸோ இப்படி கதை மாந்தர்கள் ஒவ்வொருத்தருடைய குணாதிசயத்தையும் பிரமாதமாக செதுக்கி அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷனும் பண்ணியிருக்காரு எழுத்தாளர்னு சொல்லலாம். ஸோ வாய்ப்பு கிடைச்சா வாட்சி பாருங்கள். ஏன்னா இதுக்கு மேலே நான் துல்லியமாக கதை எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு அந்த வாசிக்கிறப்ப அந்த சுவாரஸ்யங்கள் குறைஞ்சி போயிடும். ஸோ அதனால் நான் எல்லாத்தையுமே ஒரு இலைமறை காய்மறையாக தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வாட்சி பாருங்கள். இப்போ வந்து 2 புக்கு வாசிக்க பிறகு என்டேமரி வீரேந்திரநாத் ஃபேவரட் எழுத்தாளர்கள் லிஸ்ட்டில் இடம் பிடிக்கிறார். அடுத்த லைப்ரரிக்கு போனோம்னா எடுத்து வாட்சணும் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்கு வந்துட்டார். அடுத்தடுத்து வாட்ச் பாருங்க. நான் போன வீடியோ போடும்போதே கமெண்ட்ஸில் பல பேர் சொன்னீங்க எனக்கு பிடித்த எழுத்தாளர்களில் ஒருத்தர்னு. ஸோ இப்போ எனக்கும் பிடித்த எழுத்தாளர்களில் ஒருவராக என்டேமரி மாறி இருக்காரு. அடுத்தடுத்த நாவல் வாட்சி பார்த்து சொல்கிறேன். ஸோ புத்தகங்கள் குறித்தும் புத்தக திருவிழாக்கள் குறித்தும் நிறையா அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. உங்களுடைய தொடர் பரிந்துரைகள், சப்போர்ட்டுகள், ஸ்பான்சர்கள் எல்லாத்தையும் தொடர்ச்சியாக கொடுங்க. மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சில புதிய தகவல்களையும் புதிய புத்தகங்கள் குறித்த அறிமுகத்தோடையும் வந்து சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.